சார் வணக்கம். வணக்கம் சார், ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். நிஜமாவே ரோபோக்கள் சர்ஜரி பண்ண பயன்படுத்தப்படுதா? ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னா ரோபோ தனியாக வந்து ஒரு ரோபோ படத்தில் பார்க்குற மாதிரி ரோபோ வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அப்படி கிடையாது. அது ஒரு கருவி, அவ்வளோதான். அந்த ஆம்னு சொல்லுவோம், ஒரு ரோபோட்டிக் ஆம். அந்த இப்போ மனிதன் கைக்கு பதிலாக அந்த ரோபோட்டோட கை மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுதான் ரோபோட்டிக் கருவிங்கிறது. முழுக்க முழுக்க ரோபோவா வராது. ஸோ ஒரு சர்ஜன் வந்து நீங்கள் அந்த ரோபோ மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருவியை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஆமாம். இப்போ நிறைய பேர் வீடியோவில் வந்து இந்த கார் தயாரிக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கார் தயாரிக்கிறதுல ரோபோ யூஸ் பண்றாங்க. அந்த ரோபோ ஆர்ம்ஸ் வந்து ரோபோ ஆம்னா அசம்பிள் பண்றதுக்கு அந்த ரோபோ ஆர்ம் வந்து இப்படி எடுத்து வைக்கும். ஹெவியான ஒரு விஷயம் இருக்குங்களேன், வெயிட்டா இருக்கு. அது அந்த வெயிட்டான விஷயத்தை தூக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 பேர் 3 பேர் தேவைப்படும். அதுக்கு மேல அந்த ரோபோட்டுக்கு என்ன பண்ணா அந்த ஆர்ம் ஸ்ட்ராங்கான ஆர்ம், ஸோ அதை அப்படியே தூக்கி அழகா வச்சிரும். அந்த மாதிரி ஒரு கருவியை தான் ஆப்ரேஷன்ல பயன்படுத்துவோம். சரி சார், நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த தியேட்டரில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் மூலமாக இந்த ரோபோட்டிக் ஆர்மை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ஆமாம், மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, இப்போ சின்ன குழந்தைங்க வீட்டில் வந்து வீடியோ கேமரா விடுவாங்க. கண்ணில் ஒரு டிவி இருக்கும், ஒரு கேசட் போடுவாங்க, டிவியில் கனெக்ட் பண்ணுற ஒரு கேசட் வைக்கிறது இருக்கும். இது வீடியோ கேமரா, ஒரு கான்சோல் சொல்லுவாங்க, PS ஸ்டேஷனோ பிளே ஸ்டேஷன் சொல்லுவோம், இல்லை கேசட் போடுற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் இருக்கும், அது தனியாக இருக்கும். அதை டிவியில் கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் அந்த கேசட் கனெக்ட் பண்றதுக்கு கையில உங்க ரிமோட் இருக்கும், புரியுங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ரோபோ. இந்த டிவி மாதிரி மானிட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுல தான் வந்து நம்ம பார்ப்போம். அந்த கேமரா மாதிரி அந்த ரிமோட் கண்ட்ரோலர் பட்டன் மாதிரியே நம்ம கையில ஜாய்ஸ்டிக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்டிக் இருக்கும். சரிங்களா? இந்த ரோபோ இந்த மிஷின் மாதிரி சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி உள்ளதான் அந்த ரோபோட்டிக் கருவி. நீங்க சென்ட் பண்ற இமேஜை அதை வந்து திருப்பி ரெப்ளிகேட் பண்ணும். இப்ப நம்ம நவுத்துனாதான் அது நவரும். நம்ம நவுறாம தன்னிச்சையா அதை நவுறாது. ஒரு விஷயத்தை நவுத்தணும் அப்படின்னா அந்த விஷயம் நவரும். ஓகே, இந்த பக்கம் நவுறோம், இந்த பக்கம் நவரும், அந்த பக்கம் நவரும், அந்த பக்கம் நவரும். அந்த மாதிரி நம்ம சொல்ற இன்புட்ஸை வச்சு அந்த ரோபோ செயல்படுமே தவிர்த்துட்டு தன்னிச்சையா செயல்படாது. முழுமையா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். முழுமையா அது வந்து ஆபரேஷன் பண்ற சர்ஜன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நம்ம வந்து அதை ஏக்கல அப்படின்னா அது ஏங்காது, தன்னிச்சையா ஏங்காது. சரி சார், நாங்க நார்மலா படங்கள்ல இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஏதாவது சர்ஜரி நடக்கு அப்படின்னா ஒரு பெரிய சர்ஜன் இருக்கிறாரு, சுத்தி நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த சர்ஜன் நேரடியா சர்ஜரி பண்ணுவார்ல. இந்த என்விரான்மெண்ட்ல நீங்க ஒரு இடத்துல இருந்து இந்த ரோபோ ஆப்ரேட் பண்ணும்பொழுது அங்க வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்களா சுத்தி? சரி, இப்போதைக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ற மெயினான டாக்டர் இப்ப சொல்றவங்க பார்த்தா இப்பதான் ரோபோ சர்ஜரி பண்ணிட்டு தான் நான் கீழே வரேன். நான் சரி, ஒருத்தருக்கு ஹெர்னியா ஆப்ரேஷனுக்காக ரோபோ சர்ஜரி பண்ணிட்டு தான் வரும். ஓகே, நான் தான் அந்த ஆப்ரேஷன் பண்றேன். அந்த பயன்படுத்தக்கூடிய கருவி தான் அந்த ரோபோ. சொல்றது புரியுதுங்களா? சோ ரோபோட்டிக் ஆப்ரேஷன் பண்ற சர்ஜனும் அங்கதான் இருப்பாங்க. அந்த பேஷண்ட சுத்தி பேஷண்ட் தனியா இருக்க மாட்டாங்க. பேஷண்ட சுத்தி அங்க ஒரு சர்ஜன் இருப்பாரு, பேஷண்ட் பக்கத்திலேயே ஒரு சர்ஜன் இருப்பாரு, பேஷண்ட் பெட் பக்கத்துல ஒரு சர்ஜன் இருப்பாரு, அங்க நர்ஸ் இருப்பாங்க, அவங்க அசிஸ்ட் பண்ற டெக்னீஷியன் இருப்பாங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரோபோட்டிக் கருவியை உள்ள பொருத்துவோம். சரி, அந்த கருவிங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த கார் தயாரிக்கிற மாதிரி ஒரு ஆம் இருக்குங்களா, 2-3 ஆம் இருக்கும். அந்த ஆம் வந்து கருவியை உள்ள பொருத்தி அந்த ரோபோவோட அட்டாச் பண்ணிடும். ஸோ ரோபோ அந்த கையை பிடிச்சிக்கும். இப்போ வந்து லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, நுண்துளை சிறுதுளை ஆப்ரேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள ஆப்ரேஷன் தான் ரோபோட்டிக் சர்ஜரி. சின்ன ஒரு துளை வழியா உள்ள வந்து இந்த கருவியை பொருத்திடுவோம். இந்த கருவியை உள்ள பொருத்தும் போது என்ன ஆகும்னா அதை பொருத்தி இந்த ரோபோல கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ரோபோல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சரிங்களா? இப்போ வந்து ரோபோ ஆப்ரேஷன் பண்ணாது, சர்ஜன் போயிட்டு அந்த கமாண்ட்னு சொல்லுவோம், கமாண்ட் சொல்லுவோம். நான் சொன்னா அந்த வீடியோ கேம் விளையாடுறாங்க, ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு இதுல என்னன்னா இதுல நம்ம பண்றதுதான் அதை பண்ணும், இன்னும் ப்ரிசைஸா இருக்கும். ஓகே, புரியுங்களா? எல்லாரும் வந்து ப்ரிசைஸா பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ரொம்ப ஜர்க் ஆகாது. ஒரு இப்போ எர்த்வாக் வந்தா சில பில்டிங்லாம் சைனால சொல்லுவாங்க, எர்த்வாக் வர இடத்துக்குன்னு தனியா பில்டிங் இருக்கு, எர்த்வாக் இல்லாத இடத்துக்கு பில்டிங் இருக்கு. எர்த்வாக் வர இடத்துல பில்டிங்னா பில்டிங் ஷேக் ஆனாலும் அந்த ஆட்டம் காணாது, ஓரளவுக்கு அந்த மேக்னெட் தாங்கும். அந்த மாதிரி இந்த ரோபோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஷேக்கே ஆகாது. சரி சார். ஸோ அந்த இமேஜ் வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவா துல்லியமா இருக்கும். அதுதான் அந்த ரோபோட்டிக் கருவி ஏன் பயன்படுத்துறோங்கிறதுக்கு ரீசன் அதுதான். சரி சார், இது அதுல பயன்படுத்தல இருக்கக்கூடிய ரிஸ்க் சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாக நீங்க வந்து எந்த மாதிரியான சர்ஜரி எல்லாம் பண்றீங்க? எல்லா சர்ஜரிக்குமே அது பயன்படுதா இல்ல ஒரு குறிப்பிட்ட சர்ஜரிக்கு மட்டும்? ரோபோ அப்படின்னு பார்க்கணும்னா ரோபோ கருவி வந்து நமக்கு வந்து இப்போ மூட்டு அறுவை சிகிச்சைக்குன்னு தனியா ரோபோ இருக்கு. மூட்டு அறுவை சிகிச்சை, இது தோள்பட்டை, இதுக்கெல்லாம் மட்டும் அந்த மூட்டுக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்குன்னு ரோபோ இருக்கு. அந்த ரோபோட வேலை வேற. சரி, அதுவும் ரோபோ தான். அதுவும் நம்ம இங்க பண்றோம், ஹாஸ்பிட்டல்ல பண்றோம். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மூட்டு அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை இங்க பண்ணிருக்கோம். ஓகே, இந்த ரோபோ பயன்படுத்தி 400க்கும் மேற்பட்ட மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணிருக்கோம். சரிங்களா? நம்ம இப்ப சொல்ற ரோபோ வந்து வயிறுல பண்றது, வயிறு, ஹார்ட்டுக்குமே பைபாஸ் சர்ஜரி இருக்கு இல்லைங்களா, அந்த பைபாஸ் சர்ஜரியுமே வந்து ரோபோ கருவி பயன்படுத்தி பண்ணலாம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஹார்ட்டுக்கு நுரையீரல் ஏதாவது கட்டி இருக்குது, அந்த நுரையீரல் கட்டி அகற்றணும் அப்படின்னா அந்த ரோபோ கருவி யூஸ் பண்ணலாம். வயிறுல சம்பந்தப்பட்ட எனி கேன்சர், இல்ல ஹெர்னியா ஆபரேஷன், இல்ல கர்ப்பப்பை நீக்கிறது, பித்தப்பை பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரோபோ கருவி மூலமாவும் பண்ணலாம்.
சரி சார், இந்த விஷயங்கள்ல எந்த சர்ஜரி வந்து ரோபோ ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குது? நீங்கள் வந்து சார் எல்லாமே ரோபோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு ரோடு இருக்கு, கொஞ்சம் தூரம் தான் போறேன் அதுக்காக இந்த வண்டி, ரொம்ப தூரம் போனா அந்த வண்டி இல்லாம உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா. சில விஷயம் பார்த்தீங்கன்னா வால்வோ எக்ஸாம்பிள் வால்வோ பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அந்த சாக் அப்சர் பெட்டரா இருக்கும். நீ பெருசா டிராவல் பண்ண ஒரு இதுவே தெரியாது, களைப்பே தெரியாம நான் டிராவல் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ரோபோ அறுவை சிகிச்சைங்கிறது இந்த ஆபரேஷன் தான் பெஸ்ட், அந்த ஆபரேஷன் தான் பெஸ்ட் இல்லை. எதெல்லாம் ரோபோ பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் ரோபோ பயன்படுத்தினா பேஷண்ட்ஸ்க்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் ஒரு சர்ஜன் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வந்து அவரே நேரடியாக சர்ஜரி பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட வித்தியாசமான கேசஸ் பார்த்த ஒரு சர்ஜனுக்கு வந்து அவர் நேரடியாக பண்ணுறதை விட இந்த ரோபோ வச்சு பண்ணுறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நானே இப்போ 15 வருஷத்துக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, இந்த ரோபோ ஆப்ரேஷன் இப்போ இந்த வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம், 1.5 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ரேஷன் பண்ற முறைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் அதே தான். சரிங்களா, ஆப்ரேஷன் பண்ற முறை அதே தான். சொல்றோம்னா சென்னை டு திருச்சி போகணும்னா ரூட் அதே தான். சொல்றீங்களா, நம்ம புதுசா ஒரு ரூட் எடுத்து புதுசாலாம் போல, அதே ரூட் தான். ஆனா பயணிக்கிற விதம் இருக்கு இல்லைங்களா, நம்ம சப்போர்ட்டுக்கு பயணிக்கிற விதம் தான் உங்களுக்கு வேற. சோ இப்ப ஆப்ரேஷன் பண்றோம், உதாரணத்துக்கு ஒரு பித்தப்பையோ இல்ல கர்ப்பப்பை கட்டி ஆப்ரேஷன் எடுக்கணும்னு சொல்லேன், ஓபன் பண்ணி பண்றதும் லாப்ரோஸ்கோபி பண்றதும் ரோபோட்டிக் பண்ணலாம். 3 வகையான இது பண்ணலாம். சோ இதுல எது பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் முறை பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா, இதுவும் அறுவை சிகிச்சை பண்ற டாக்டர் தான் பண்ணுவாங்க, அதுல ட்ரெயினான டாக்டர் தான் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுக்குன்னு தனியா வந்து ட்ரைனிங் இருக்கு, அதுல ட்ரெயின் ஆகணும் தான் இருப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு உடனே 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் ஓட்டுறாருங்க, அது ஒரு ஓட்டினால ஓட்டுற வண்டி வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு கண்ட்ரோல் பாஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறது அவங்க தனியாக அதே தான். இது டிரைவர் இருந்து ஓட்டுற மாதிரி, ஒரு டிரைவர் இடத்துல சர்ஜன் இருப்பாரு, கை தேர்ந்த சர்ஜன் தான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ரோபோ கருவியை இயக்குவாங்க. சரி சார். ஸோ அதை அவங்க கண்ட்ரோல் தாண்டி அது போகாது, எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். பேஷண்ட் தனியாக விட்டுட்டு ரோபோ மட்டும் தனியாக ஆப்ரேஷன் பண்ண அந்த மாதிரி கிடையாது. ரோபோட்டிக் சர்ஜரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்? இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீசைஸாக நம்ம சர்ஜன் வந்து ரோபோ ஆமை யூஸ் பண்ணி நல்லா சர்ஜரி பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இது தவிர நார்மல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் அவங்க வந்து அட்மிட் ஆகிறாங்க, ஒரு சர்ஜரி நடக்குது, திரும்பி போஸ்ட் சர்ஜரி வார்டில் இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்க, வெளியே போகிறாங்க, இந்த ப்ராசஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வருஷமாகவே ஓப்பன் சர்ஜரி, அதாவது ஓப்பன் பண்ணி ஓப்பன் அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை, அதாவது சிறுதுளை ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரபலமாக தெரியப்பட்டது. இப்போதைக்கு லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை எல்லாருக்குமே தெரியுது, எல்லா ஒரு ஸ்டேஜில் அதை பயந்தாங்கன்னா இப்போ எல்லாருமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த ரோபோங்கிறது. ஓகே, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைங்கிறது ரோபோட்டிக் ஒரு கருவி. லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைங்கிறதையும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மருத்துவர் தான் ஆப்ரேஷன் பண்ணுவார் அந்த கருவியை பயன்படுத்தி. புரியுங்களா, அந்த கருவியை இயற்கிறது மருத்துவரா இருப்பாரு. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையும் ரோபோ ஆப்ரேஷன் பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி தவிர்த்துட்டு, பட் அந்த கருவியை இயக்கிறது ஒரு சர்ஜன் தான். சோ இப்போ ஓப்பன் சர்ஜரி பண்றோம் சரிங்களா, அது ஓப்பன் சர்ஜரி பண்றதுக்கும் லாப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் பண்றதுக்கு என்ன சார் வித்தியாசம்? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஓப்பன் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து நாம் நார்மலா நீங்க என்ன டைரக்டா பாக்குற மாதிரி, லாப்ரோஸ்கோபி அந்த ரோபோட்டிக் என்னன்னா நம்ம போன்ல பார்த்தா மேக்னிஃபை பண்ணுவாங்க, ஜூம் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி மேக்னிஃபைடு விஷனா தெரியும். ஒரு சின்ன சின்ன ரத்த குழாயும் நமக்கு மேக்னிஃபைடா தெரியும் போது, கண்ணுக்கு நார்மல் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் மேக்னிஃபை பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே, சோ அதனால கரெக்டா ப்ரிசைஸா, அதாவது அந்த சதைனா அந்த சதையை மட்டும் தொடுறது, அந்த சதை அந்த ரத்த குழாய்னா அந்த ரத்த குழாயை மட்டும் இது பண்றது. சரிங்களா, இந்த மாதிரி ப்ரிசைஸா பண்ண முடியும் நம்ம. இதுதான் அட்வான்டேஜ் ரோபோட்டிக்ல. அது மட்டும் இல்லாம அந்த டிஷ்யூ ஹேண்ட்லிங் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம அந்த ஒரு சதையை பிடிச்சி நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா அந்த ரோபோ வந்து ரொம்ப நுண்ணியமா அந்த சதையை மட்டும் பிடிக்கும். ஸோ அந்த சதையை மட்டும் பிடிச்சி அதில் இருக்க ரத்த குழாய் எங்கன்னு பார்த்து அதை கரெக்டாக அதை மட்டும் எடுக்கிறது. ஸோ ப்ரிசைஸாக பண்ண முடியும், டெலிகேட்டாகவும் யூஸ் பண்ண முடியாத. ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? சரி சார், கரெக்டாக பண்ணுறோம், ப்ரிசைஸாக பண்ணுறோம், ஓப்பன்லையும் அந்த மாதிரி பண்ணுறோம், என்ன பெரிய வித்தியாசம் ஆக போகுது அப்படின்னா, இதனால பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கவரி சொல்லுங்களா, ஆப்ரேஷன் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, பேஷண்ட் கோ பேக் டு நியர் நார்மல் ஆக்டிவிட்டி. அதாவது அவங்க நார்மலாக ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வரணும், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வரணும். 100% ஒரு 90% வரணும். அது எவ்வளோ சீக்கிரம் வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குமா சார்? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ். ஒரு ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணுறோம், உதாரணத்துக்கு வந்து பித்தப்பை கல் ஆப்ரேஷன் வந்து ஓப்பன் சர்ஜரி முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பித்தப்பை கல் ஆப்ரேஷன் ரொம்ப ரேராக தான் ஓப்பன் பண்ணுறோம், எல்லாமே லாப்ரோஸ்கோபி மூலம் பண்ணுறோம், ரோபோலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஓப்பன் சர்ஜரி மூலமா பித்தப்பை ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா ஆப்ரேஷன் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஆனா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட் ரெக்கவர் ஆகி ஹாஸ்பிட்டலே 3 நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் போய் ரெஸ்ட் 1 வாரம் இருக்கணும். கிட்டத்தட்ட 7லேருந்து 10 நாள் பேஷண்ட் ரெஸ்ட் மட்டுமே எடுத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறமும் நல்லா இருப்பாங்கன்னா அப்பப்போ ஒரு குத்தல் தொந்தரவு எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிறுதுளை ஆப்ரேஷன் எப்போ ஆரம்பிச்சோமோ அப்பையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கு.
அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா காலையில் ஆப்ரேஷன் பண்ணால் சாயந்தரமே கூட பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். அவங்க நார்மல் ஆக்டிவிட்டி, அதாவது படி ஏறுறது, இறங்குறது, சாப்பிட்றது எல்லாமே 24 ஹவர்ஸில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இந்த அளவுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையும் எடுத்து அதான் இதுவே பேஷண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆவாங்க. நம்ம ஆப்ரேஷன் பண்றதோட ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்க திருப்பி நியர் நார்மல் ஆக்டிவிட்டி, அதாவது திரும்பி பழையபடி எல்லா வேலையும் பண்ற அளவுக்கு அவங்க சீக்கிரமே குணமாயிட்டு வந்துருவாங்க. 48 மணி நேரத்தில் அவங்க வந்து பழையபடி எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். சார், இதை தவிர வந்து ஒரு நார்மல் சர்ஜரி நடக்கிறதுக்கும் ஒரு ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணும்பொழுதும் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தில் வந்து பிளட் லாஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குங்க. இப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணுற போது ஆகிறதோட 10 மடங்கு கம்மியாக ஆகும் ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறதுல. எதனால் இந்த மாதிரி வந்து கம்மி பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மேக்னிஃபைட் வியூ, அதாவது அந்த விஷன் பார்க்குற பார்வை வந்து ஒரு பூதக்கரடை வச்சு பார்க்குற மாதிரி, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மேக்னிஃபைடாக இருக்கும். ஸோ மேக்னிஃபைடாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ரத்த நாளங்கள் வந்துட்டு நமக்கு சின்ன சின்ன ரத்த நாளங்கள் முதல்ல கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போது அதை ப்ரிசைஸாக அதை மட்டும் அந்த ரத்த நாளங்கள் இருக்குது, ஒரு கட்டி அகற்ற போகிறோம், அந்த கட்டிக்கு ரத்தம் வந்து இருக்கும், ரத்த நாளங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கும், அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்படிங்கும்போது இப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது அந்த ரத்த நாளங்கள் கண்ணுக்கு தெரியாது, சின்ன சின்ன ரத்த நாளங்கள். இப்போ ரோபோட்டிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்னன்னா, அந்த 3D விஷன் சொல்லுவோம், 3 டைமென்ஷன் விஷன் சொல்லுவோம். பிளஸ் இது வந்து ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட ஒரு பார்வையா இருக்கும், அதாவது ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியாம சொன்னா. சரி. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, சின்ன சின்ன ரத்த நாளங்களும் நமக்கு பெருசா தெரியறதுனால அதை கரெக்டா நம்ம அதை வந்து இது பண்ணி சரி பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதனால ரத்த கசிவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சரி சரி, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிலையும் வந்து உங்களுக்கு கேமரா இருக்குது, மேக்னிஃபைடு வியூ இருக்க சான்சஸ் இருக்குல்ல சார்? லேப்ரோஸ்கோபிக்கும் இதுக்குமே மேக்னிஃபிகேஷன் பெட்டரா இருக்கும். ஆனால் நார்மலாக ஒரு ஃபோன் ஜூம் பண்ணுறதுக்கும் இப்போ அடுத்த லெவல் ஃபோன் வருதுங்களா, அந்த மாதிரி தான் அந்த ரோபோவில் வந்து இன்னும் வந்து அந்த மேக்னிஃபிகேஷன் இன்னும் பெட்டரா இருக்கும். லேப்ரோஸ்கோபியோட மேக்னிஃபிகேஷன் பெட்டரா இருக்கும். ஓகே, அதுதான் அட்வான்டேஜ். சரி சார், இந்த ரோபோட்டிக் சர்ஜரி சம்பந்தமான ஒரு சில ரிஸ்க் சம்பந்தமா நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. சார், இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் நேரடியாக ஒரு சர்ஜரி பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷனையும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் வந்து ரோபோ ஆர்மை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணும்பொழுது அந்த ரோபோட்டிக் ஆர்ம் வந்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனைகள் அப்படி வர வாய்ப்புகள்லாம் இருக்குதா? எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன் இருந்தாலும் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து சில பிரச்சனைகள் வரலாமானா வரலாம். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி ரோபோட்டிக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ பேஷண்ட்ஸு இதனால் பயப்பட தேவை கிடையாது. அண்ட் அங்கேயே தான் எல்லாரும் இருக்க போகிறாங்க. இப்போ அதே தியேட்டரில், அதே ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் வந்துட்டு அதே எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன் இருக்க போகிறாங்க. அவங்களும் அங்கே தான் ரோபோ இந்த கருவி மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். சரி சார், ஒரு ரோபோ இல்லை ஒரு மிஷின் வந்து உங்களுக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் இன்வால்வ் ஆகிருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபெயிலியரோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியரோ ரொம்ப ரேர்லி ஏதாவது அந்த மாதிரி நடந்தா அந்த சிச்சுவேஷன் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா? இதுக்கு நான் சின்ன ஒரு உதாரணமா சொல்றேன். இப்போ லிஃப்ட் வந்து முன்னாடிலாம் வந்து சில இடத்துல மட்டும்தான் இருக்கும், இப்போ எல்லா இடத்துலயும் லிஃப்ட் இருக்கு, கரெக்டுங்களா? லிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்ப வாரத்தில் வரும்போது அந்த கிரில் கேட் மாதிரி வச்சிருப்பாங்க, இந்த வெயிட் தான் இருக்கும். அந்த லிஃப்ட் பட்டன் பொறுமையா டங்குன்னு ஒரு ஏறி இறங்கும். அந்த காலத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் லிஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வேற மாதிரி இருக்கு, சஃபிஸ்டிகேட்டட். இப்போ 100 மாடி உள்ளதுக்கும் லிஃப்ட் போகுது, சரிங்களா? அந்த லிஃப்ட்லயும் வந்து பவர் கட் ஆனா அந்த ஜாம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, கரெக்ட்டுங்களா? பட் அது வந்து எல்லாமே ட்ரையல் பார்த்து நான் சப்போஸ் திடீர்னு பவர் கட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, 50ஆவது மாடியில் லிஃப்ட் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு பவர் கட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம், அதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல வந்து நின்று அது லிஃப்ட் ஓப்பன் ஆயிடும், கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய சேஃப்டி மெக்கானிசம் மாதிரி தான் இந்த ரோபோ கருவிலையும் இருக்குது. ஸோ ரோபோ கருவி வந்து கரண்ட் போயிடுச்சு, பவர் கட் ஆயிடுச்சுன்னா டபால் அந்த மாதிரி ஆகாது. அதுக்கு யூபிஎஸ் சப்ளை பண்ற மாதிரி இருக்குது, பேட்டரி பேக்கப் இருக்கும், சரிங்களா? அதையும் தாண்டி சாஃப்ட்வேர் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆனா கூட நிறைய அதுல இருந்து சேஃப்டி ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே இது வந்து நான் சொல்ல மாதிரி ரோபோட்டிக் ஆப்ரேஷனுங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று வரல, இது 5-10 வருஷமாவே இருக்குது இந்த ஆப்ரேஷன். சரி, அந்த கருவி ரோபோட்டிக் கருவியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்ததுல மாடிஃபை பண்ணி வராங்க. இந்த மாடிஃபிகேஷன்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சேஃப்டியை தான் அதிகம் பண்றாங்க, புரியுங்களா? முதல்ல கார் மட்டும் தான் வந்துச்சு, அப்புறம் வந்துட்டு காருக்கு சீட் பெல்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஏர் பேக் வந்துச்சு. சோ ஒவ்வொரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி அந்த சால்வ் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி இந்த ரோபோவும் வந்து நிறைய ஜெனரேஷன்ஸ் மாறி சேஃப்டி மெக்கானிசம்ஸ் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதனால மக்கள் பயப்பட தேவை கிடையாது. சரி சார், வேர்ல்டு வைடா எவ்வளவு நாள் இது உபயோகத்தில் இருக்கு சார்? நிறைய உலகம் ஃபுல்லாவே இது பயன்படுத்துறாங்களா? தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்குதா? பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இருக்குதா? இல்ல, இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன்ங்கிறது வேர்ல்டு ஃபுல்லா எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ இருக்குது. பட் பிரபலப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா தான் இது வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு வருது. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லா கண்ட்ரிலையுமே இருந்தது. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல வந்துட்டு இந்த மேக் இன் இந்தியா திட்டம்னு கொண்டு வந்தாங்க.
ஸோ மேக் இந்தியா திட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இந்தியாவிலே எல்லாத்தையும் தயாரிக்கலாம் அப்படின்னது. முன்னாடி நம்ம எல்லாமே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இப்போ மேக் இன் இந்தியா திட்டத்தினால நம்ம இந்தியாவிலே பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும். ஸோ அதனால நம்ம மேனுஃபேக்சரிங் இந்தியாவிலே பண்ணுற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதனால நமக்கு என்னன்னா நமக்கு ஈஸியாக வந்துடுது, தட்டுப்பாடுகள் எதாவது இல்லாமல் இருக்குது. ஸோ அதுதான் பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஏன் ப்ராப்ளம் ஆகிட்டு வருது ரோபோ இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3-4 வருஷத்துல எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சு ரோபோட்டிக் கருவி. சரி சார், இது டாவின்சி அப்படிங்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக் மெஷின் தான் வந்து எல்லா பக்கமும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம படித்தோம். அது உண்மைதான். தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடியது அதுதானா, இல்லை இங்கே உருவாக்கப்பட்ட வேறு கம்பெனியுடைய மிஷின்களா? சரி, இந்த டாவின்சி ரோபோ அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாவே இருக்காங்க. இது வந்து US பேஸ்ல பண்ண ஆரம்பிச்சது. சரிங்களா? அதுல நிறைய ஜென்ரேஷன் வந்துச்சு. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 7-8 ஜென்ரேஷன் வந்துருச்சு அதுல. ஓகே சார். அதாவது அடுத்த வாட்டி மாத்தி வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்க ஒரு பேட்டன்சி இருந்தது. அதாவது அவங்க இதை வந்து வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க மட்டும் தான் பயன்படுத்தணும். ஸோ அந்த பேட்டன்சி பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேட்டன்சி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால மற்ற கம்பெனிஸ் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோபோ மேக் பண்ண. அப்படி நம்ம மேக் இன் இந்தியா திட்டம் வந்து நம்ம கரெக்டா அதே நமக்கு வந்து பிளெஸிங் இன் டிஸ்கஷன் சொல்லுவோம். அது மாதிரி நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தை அறிவிக்கும் போது இந்தியாவிலேயே ரோபோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, சரிங்களா? இந்தியன் மேட் ரோபோ வந்து 2-3 இது வந்து வந்துருச்சு. சரிங்களா? அதுல ஒரு கம்பெனி மட்டும் தான் இப்போதைக்கு வந்து மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி சர்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கருவி தான் SSA மந்த்ரான்னு சொல்லி ஒரு சிஸ்டம். சரிங்களா? அது டாவின்சியோட கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்கும் சார் உங்களுக்கு. ஓகே, எல்லாமே சொல்ல கருவி தான். அது நான் சொல்ல மாதிரி தான், எல்லாமே கருவி தான். ஒவ்வொன்றுலயும் வந்து ஒரு பிளஸ் ஒரு மைனஸஸ் இருக்கும். சரிங்களா? பட் அந்த கருவி வந்து அந்த ரோபோட்டிக் இப்போ ரோபோட்டிக் கருவி நம்ம சொல்றமே தவிர்த்துட்டு என்ன சார் அதுல வித்தியாசம் லேப்ரோஸ்கோபிக் கருவியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணம் சொன்னா லேப்ரோஸ்கோபிக் கருவிங்கிறது ஒரு நேரா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி இருக்கும், இப்படி போவோம் இப்படி போகலாம், இவ்வளவுதான் இருக்கும். இந்த ரோபோட்டிக் கருவிங்கிறது மணிக்கட்டை மாதிரி. ஓகே, சரிங்களா? இந்த கருவி சிறு தொலைல உள்ள போனாலும் அந்த டிப்பு வந்து இத்தினோண்டு தான் இருக்கும், விரல் சைஸ் தான் இருக்கும். சரிங்களா? இந்த கருவி எப்படின்னா இப்படி சுத்தும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ரோபோட்டிக் கருவிங்கிறது. ஸோ இதுதான் அந்த ரோபோவோட ஃபங்க்ஷனே. ஸோ சிறு தொலைல போயிட்டு அது எவ்வளோ சின்ன தொலைல போயிட்டோம் அது எல்லா டைரக்ஷனையும் மூவ் ஆகிறதுனால அந்த கருவியை வந்து நம்ம இன்னும் துல்லியமாக பயன்படுத்த முடியுது. ஓகே, ஸோ அதுதான் அந்த ரோபோட்டிக் கருவியோட மெயின் ஃபங்க்ஷனே. சரி சார், ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் பார்த்து சர்ஜன் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த பேஷண்ட் வந்து எனக்கு வந்து நார்மல் சர்ஜரி வேணுமா, இல்லை லேப்ரோஸ்கோபிக் போகணுமா, இல்லை ரோபோட்டிக் சர்ஜரி வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ண முடியுமா? ஆமாம், பேஷண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. எல்லா ஆப்ரேஷன்லையுமே வந்துட்டு டாக்டரோட வேலை என்ன, இப்போ மட்டும் ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவுன்னு கண்டுபிடிக்கும். உதாரணத்துக்கு ஹெர்னியா தொந்தரவுன்னு வச்சுக்கோமே, குடல் இறக்கம் ஹெர்னியா தொந்தரவுன்னு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து தேவை, ஏன் தேவை, எதுக்காக ஆப்ரேஷன் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு ஒத்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுப்போம். ஓகே, உங்களுக்கு ஓப்பன் சர்ஜரியும் பண்ணலாம், லேப்ரோஸ்கோபியும் பண்ணலாம், ரோபோட்டிக்கும் பண்ணலாம், எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது பேஷண்ட்ஸுக்கு. இதுல எது பெஸ்ட் ஆப்ஷனுங்கிறத நம்ம சொல்லணும். அதை வந்து சூஸ் பண்றது பேஷண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, புரியுதுங்களா? நல்லது என்னன்னு நம்ம சொல்லக்கூடியதுல நம்ம சொல்லிதான் ஆகணும். சரி, இல்ல நான் ஓப்பன் தான் பண்றேன்னு சொல்ற பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. சோ ஒரே டாக்டர் தான் சர்ஜரி பண்ண போறாரு, அவர் வந்து லேப்ரோஸ்கோபிக் பயன்படுத்தணுமா? இப்ப நான் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்ப நான் இப்ப பேஷண்ட் பாத்துறோம், போய் பேஷண்ட் வந்தாங்க ஹெர்னியா ஆபரேஷன் சொல்றோம். ஹெர்னியா ஆபரேஷன் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், சார் உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி ஹெர்னியா ஆபரேஷன் பெஸ்ட் வந்து லேப்ரோஸ்கோபி தாங்க. யூசுவலாவே மினிமல் அசஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம், சிறுதுளை ஆபரேஷன் தான் சொல்லுவோம், லேப்ரோஸ்கோபி ஆர் ரோபோ அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ ரோபோட்டிக் கருவியோட நன்மைகள் என்னங்கிறத நம்ம பேஷண்ட் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம சேனல்ல சொல்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, பேஷண்ட்டுக்கு அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க, பேஷண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க ரோபோட்டிக் வேணுமா லேப்ரோஸ்கோபி வேணுமாங்கிறது. சரி சார், அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவாகவே எப்போல்லாம் வந்து சயின்ஸு டெக்னாலஜி வளர்ந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குதோ அப்போ அதோட காஸ்ட் ஒரு பிரச்சனையாக வருது. ஸோ இப்போ ஒரு நார்மல் சர்ஜரி பண்ணுறதுக்கும் இல்லை ரோபோட்டிக் சர்ஜரி போகணும் அப்படின்னு ஒருத்தர் டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அதற்கான காஸ்ட் டிஃபரன்ஸ் எந்த லெவலில் இருக்கும்? ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுமே வந்து எனக்கு ரோபோட்டிக் சர்ஜரி ஓகே அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அளவில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து அதான் சொல்ல, இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் சர்ஜரியோ இல்லை ரோபோட்டிக் சர்ஜரியோ பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் வந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது அதோட யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க, சரிங்களா? வேலைக்கு போகிறீங்க, ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்து லீவ், ஆப்ரேஷன் எத்தனை நாள் பெட்டில் அட்மிட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க பேஷண்ட்ஸ். 4 நாள் பெட்டில் அட்மிட் ஆயிருக்கும். இந்த 4 நாள் பெட்டில் அட்மிட் ஆயிருக்கு, 4 நாள் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் பே போகும், 4 நாள் தொந்தரவு. அந்த 4 நாளோட முடியாது ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஃபாலோ அப் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் அந்த அவ்வளோ பெரிய புண்ணு வந்து ஆடுறதுங்கிறது வந்து சில பிரச்சனைகள் வரலாம் அதில்.
சரி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இதே ரோபோட்டிக் சர்ஜரி பண்றோம் அப்படின்னா 48 மணி நேரத்துல அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. அதாவது 48 மணி நேரம், 2 நாள் கூட சொல்ல நான். பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி 48 மணி டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அடுத்த நாளே அவங்க வந்து குளிக்கலாம், நார்மலா எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். புரியுங்களா? வெயிட் தூக்குறது இந்த மாதிரி மட்டும் ஒரு வாரம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மற்றபடி எல்லாமே நார்மலா பண்ணலாம். அவங்க நார்மலா திரும்பி வேலைக்கும் திரும்பலாம். ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ற மாதிரி, கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திட்டு பண்ற மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து 2 நாள் தள்ளி போங்கன்னு சொல்லுவோம். மற்றபடி ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்க, டிராவல் பண்றது, அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்க்கும்போது செலவுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்ரேஷன் கொடுக்கறதுக்கான செலவு பார்க்கணும் நம்ம. ரெக்கவரி வந்து ஃபாஸ்டா இருக்கும் இதுல. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா செலவுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. சரி சார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைங்கிறது இப்போ இன்சூரன்ஸ்ல கவர் பண்றாங்க. ஸோ இன்சூரன்ஸ்லேயே இது கவர் ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக போய் இது பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்சூரன்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ்லேயே நம்ம வந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வந்து அப்ளை பண்ணுவோம், அப்ளிகபிள் உண்டு. சரி சார். நம்ம எவ்வளோதான் நிறைய விஷயங்கள் பேசினாலும் இன்னும் வந்து ஏஜ்டு பீப்புள், அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் வந்து கிராமங்களில் இருக்கிறவங்க எனக்கு ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யும். இல்லை கொஞ்ச நாள் தான் பண்ணுறாங்க, 1 வருஷம் 2 வருஷமாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயம் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம வந்து ஒரு 66 வயசு உள்ள ஒரு லேடி ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். சரி. சரிங்களா? இன்னொருத்தர் 75 வயசு. ஓகே. 2 பேருக்குமே வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். 65 வயசு லேடி உள்ளவங்களுக்கு பித்தப்பை கல் ஆப்ரேஷனும் கர்ப்பப்பை 2 ஆப்ரேஷன், ஒரே சர்ஜரி 2 ஆப்ரேஷனு ஒரே வாட்டி ரோபோட்டிக்ல பண்ணோம். சரிங்களா? அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாசம் ஆகுது. ஓகே. அவங்க பையனை நான் மீட் பண்ணேன். சார் அம்மா ஃபோன்ல பேசணுன்றாங்க, எனக்கு கொஞ்சம் அம்மா கொஞ்சம் பயமா இருக்கு. என்னங்கன்னு, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, இப்போ யோகா பண்றாங்க, உங்களை டவுட் கேட்கணுன்றாங்க சொல்லி போனை கொடுத்தாங்க. என்னம்மா பண்றீங்கன்னா, நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யோகாலாம் பண்றேன், இவன் எதுவும் பண்ண விட மாட்டேன்றான், நான் வெயிட் தூக்கலாமா அப்படின்னு. நார்மல் லைஃப் வந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. நார்மல் லைஃப் கூட அதிகமா இருக்காங்க, அதிகமா இருக்கு. அவங்க இன்னும் ஃப்ரீயா இருக்காங்க இப்போ. சரி. சரிங்களா? இது வந்து ஒரு பேஷண்ட். இன்னொன்னு நீ சொன்ன மாதிரி வயசானவங்கன்றோம், 75 வயசு, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவரு, 2 சைடு ஹெர்னியாவோட வந்தாரு. அவருக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை தான் பண்ணோம். சரிங்களா? அவர் வந்து நான் என்ன வந்து அவர் பையன்லாம் யூஎஸ்ல இருக்காங்க. அவர் மட்டும் தான் இங்க இருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ண இன்னொரு லேடி வந்து இருந்தாங்க. சரிங்களா? ஆப்ரேஷன் பண்ணி 2 நாள்ல போயிட்டு அவங்க ஃபோன் பண்ணி அவங்க யூஎஸ்ல இருந்து அவங்க பசங்களாம் பேசினாங்க. ஸோ வயசு அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. மற்ற பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை இருக்கு, சுகர் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது லிமிட்டேஷன் கிடையாது. எல்லா அறுவை சிகிச்சை பண்றதுக்கு முன்னாடியும் பேஷண்ட்டை நம்ம பிளட் செக்அப்லாம் பண்ணுவோம். பிளட் செக்அப், ஹார்ட் செக்அப்லாம் பண்ணுவோம். எல்லாமே அவங்களுக்கு ஓகே, முழு மயக்கம், ஜென்ரல் அனஸ்தீசியா சொல்லுவோம். இந்த ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உடம்பு ஃபிட்டா இருக்கு அப்படின்ற பேஷண்ட்ஸு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை தாராளமாக பண்ணலாம். அதனால அவங்க பயப்பட தேவை கிடையாது. சரி சார். இது வந்து உங்களுக்கு புரியணும்னா அறியாமை தான் அது. ஸோ நமக்கு வந்து நான் ஈஸ்வரா சொல்லதான், ஒரு இருட்டா இருக்கு, அந்த இடத்துக்கு போனால் பயப்படுவோம். நம்ம வீடாக இருந்தாலுமே கரெக்டாக திடீர்னு லைட்டை போட்டதுக்கப்புறம் அந்த பயம் போயிடும். அந்த மாதிரி தான் அந்த அறியாமை. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை பற்றி அறியாமை தான். அதை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒன்றுமே பயம் இல்லாமல் போயிடும். ஸோ மக்கள் பயப்பட வேண்டியது அப்படின்னு கிடையாது. இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் இன்னொரு அட்வான்டேஜ்னா, 1க்கு 2 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற சர்ஜன் இருக்கணும், ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ 2 ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜன் இருப்பாங்க. ஒருத்தர் பேஷண்ட் பக்கத்துலேயே இருப்பாங்க, இன்னொருத்தர் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு 1க்கு 2 பேர் இருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ண. முன்னாடி மற்ற சர்ஜரிஸ்ல ஒரு ஆள் இருந்தால் கூட போதும். ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒரு ஆள் இருந்தால், ஒரு சர்ஜன் இருந்தால் போதும். சரி. சரிங்களா? ஓப்பன் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பண்ணணும்னா நமக்கு 2 பேராவது வேணும் குறைஞ்சபட்சம். ஸோ பேஷண்ட் சைட்லேயே ஒரு அறுவை சிகிச்சை பண்ண டாக்டர் இருப்பாரு, இந்த ரோபோட்டிக் அறுவையை பயன்படுத்த ஒரு அறுவை சிகிச்சை டாக்டர் இருப்பாரு. ஓகே சார். ஃபியூச்சர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதுல வந்து இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஃபோன், தொலைபேசி முதல்ல இன்டர்நெட்ல பேசுவாங்க முதல்லாம். சரிங்களா? கண்டம் பேசுறதுலாம் பெரிய விஷயமா இருக்கும். 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐஎஸ்டி இருந்ததுலேருந்து இப்போ வந்து எல்லாம் ஃபோனில் வந்து செல்லா ஃபோன், வாட்ஸ்அப் கால் பண்ணுறோம். அந்த மாதிரி கண்டம் விட்டு கொண்டவங்க இப்போ ஆப்ரேஷன் பண்றாங்க ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பயன்படுத்தி. சார் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக், ஆமா அங்க இருக்க ஒரு, இப்போ நான் வந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ டெல்லியில ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு டாக்டர். சரிங்களா? நம்ம இங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு டிஃபிகல்ட்டான ஆப்ரேஷன், அவரோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அவர் டெல்லியில இருந்து கிளம்பி இங்க வரணும் அவசியம் கிடையாது. அவங்க டெல்லியில இருந்துகிட்டே இங்க இருக்க ஆப்ரேஷன் பண்றதை அவங்க உதவி பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு சர்ஜன்ட்ட பேசி உங்களுக்கு அட்வைஸ் தர்றதா இல்ல அவங்க அவரே ஆபரேஷனே பண்ணலாம், நேரடியா கண்ட்ரோல் பண்ணலாம், அங்க உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓ சூப்பர். எல்லா ஆபரேஷன் இப்ப தேவை கிடையாது, எல்லா ஆபரேஷன் இந்த மாதிரி பண்ண அவசியம் கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆபரேஷனா இருக்குது சரிங்களா, 1க்கு 2 பேர் தேவைப்படும். அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர் கனெக்ட் ஆயிடும். இப்போ எப்படி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுறீங்களா, ஒரே போன்ல 3 பேர் போட்டு பேசுறீங்களா,
அந்த மாதிரி தான், உங்களுக்கு புரியுற மாதிரி தான். ஸோ 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு சர்ஜரி பண்ணுவோம். ஸோ பேஷண்ட்ஸ் இதில் சேஃப்டி தான் அதிகம். ஓகே, சொல்றது புரியுதுங்களா? ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்க பேஷண்ட்டை மூவ் பண்றது வைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் போக கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒரே இடத்துல இருந்தே பண்ணலாம். ஸோ எந்த நோக்கி போயிட்டு இருக்குன்னா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது சார், நம்ம முன்னாடியே வந்து எந்தெந்த சர்ஜரிஸ் பண்ணும்போது இந்த ரோபோட்டிக் ஆர்ம் வச்சு யூஸ் பண்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் நீங்க குறிப்பா ஹெர்னியா பத்தியும் பேசியிருந்தீங்க. நாங்க வந்து இப்போ ஹெர்னியா சர்ஜரிக்கு ரோபோட்டிக் ஆர்ம் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு, இதை தவிர வேறு ஏதாவது சர்ஜரிஸ்க்கு ஏதாவது நிறைய பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்க விரும்புறோம். அது சம்பந்தமா சொல்ல முடியுமா? ஸோ ஹெர்னியா ஆப்ரேஷன் அப்படிங்கிறது, ஹெர்னியாங்கிறது குடலில் இருக்கும், மக்களுக்கு தெரியும். இது வந்து லேடிஸ்க்கும் வரலாம், இல்லை ஜென்ஸுக்கும் வரலாம். ஓகே. ஸோ 2 பேருக்குமே வந்து ஹெர்னியா ஆப்ரேஷனுங்கிறது பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஹெர்னியா ஆப்ரேஷன் ரோபோட்டிக் மூலமாக பண்ணுறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வைக்கக்கூடிய வலை, ஹெர்னியாங்கிறது வந்து ஒரு ஓட்டை, அந்த வழியாக குடல் இறங்காத குடல் இறக்கும்னு சொல்லுவோம். அந்த குடல் ஓட்டை எப்படி வருதுன்னா வீக்கம், அதாவது வீக்காயிடுறது, வயசானதுனால வந்து சதை வந்து வலு இறந்து போயிடுது. ஸோ அதனால வந்து உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய குடல் இந்த சதை வலுவிழந்த பகுதி வழியாக வெளியே வரதான் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இல்லை ஆல்ரெடி அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க, அந்த தையல் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்கும். ஸோ அது வழியாக குடல் இறக்கும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வரதான் ஹெர்னியான்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு இந்த ரோபோட்டிக் மூலமாக பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷன், அதாவது பார்க்கக்கூடிய பார்வை வந்து மேக்னிஃபைடாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து அது ப்ரிசைஸாக வந்து சிறு துளை மூலமாக பண்ணுறதுனால அந்த அந்த ஹெர்னியா எங்கே சின்ன சின்ன ஓட்டையாக இருந்தால் கூட கண்ணுக்கு பெட்டராக தெரியும். ஸோ அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஹெர்னியா அந்த ரோபோட்டிக் கருவி மூலமாக ஆப்ரேஷன் பண்ணும்போது தையல் வந்து நல்லா பண்ண முடியும், உள் பக்கமாக பண்ணும்போது. ப்ளஸ் வலைங்கிறது வந்துட்டு நார்மலாக வந்து ஹெர்னியா ஆப்ரேஷனில் வைப்போம். இப்போ ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு வலை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு தான் பெரிய வலை வைக்க முடியும். இதே நம்ம ரோபோட்டிக் பண்ணுறோம் அப்படின்னா சிறு தொலை வழியாக அந்த வலையை வந்து இந்த பேப்பர் ரோல் பண்ணுவாங்க, குழந்தைங்களாம் பேப்பர் ரோல் பண்ணுவாங்க, நம்ம பேப்பர் மாதிரி அதை ரோல் பண்ணி அந்த சிறு தொலையாக உள்ளே போட்டுடலாம். ஸோ பெரிய வலையாக வைக்கலாம். இப்போ அதே சின்ன இப்போ ஓப்பன் ஆப்ரேஷனா எவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோ பெருசாக வளர்க்க முடியும். இப்போ இவ்வளோ பெருசு கட் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய வலை தான் வைக்க முடியும் ஓப்பன் ஆப்ரேஷனில். ரோபோட்டிக்ல இப்படி கிடையாது. ஸோ என்னன்னா இந்த பெரிய சைஸ் வலையை உள்ள போட முடியும். அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது ஈஸி. ஸோ அந்த ஹோலோட சைஸையும் தாண்டி இன்னும் நிறைய கவர் ஆகிற மாதிரி பெரிய அந்த ஹெர்னியா வந்து ஹோல் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி வைக்கக்கூடாது, சரி, அதையும் தாண்டின மாதிரி வைக்கணும். அப்போதான் பின்னால வந்து அது வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்போ சதை வீக்கா இருக்குங்க, நம்ம தையல் போடுறோம் சரிங்களா, ஒரு சதை வீக்கானா பக்கத்தில் இருக்க சதையுமே வீக்காக தான் இருக்கும். ஸோ அது தையல் போட்டால் நிற்காது. ஸோ அப்போதான் இந்த வலைன்னு வச்சோம்னா அது வந்து திரும்பி வராமல் இருக்கிறத வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால ஹெர்னியா ஆப்ரேஷன் வந்து ரோபோட்டிக் மூலமாக பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன ரெக்கவரி ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ண தழும்பே இல்லைன்னு சூடே இல்லைன்னு சொன்ன பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நார்மலாக எவ்வளோ நாள் இருப்பாங்க சார், எவ்வளோ டைம் எடுக்கும் சார்? ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணோம்னா மினிமம் ஹாஸ்பிட்டலே 3 நாள் இருப்பாங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியே 3 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் 1 வீக் சொல்லுவோம் சார். இதில் மினிமம் அடுத்த நாள் டிஸ்சார்ஜ். ஓகே, இன்னைக்கு சர்ஜரி பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, அன்னைக்கு காலையில ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா சாயந்தரம் பேஷண்ட் நடக்கலாம். ஓகே, புரியுங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா அன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். சில நான் சொல்ல வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, அவங்களுக்கு பண்ணும்போது ஒரு நாள் நாங்கள் வச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அண்ட் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும், படுத்தே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க நார்மலாக படி ஏறலாம், நடக்கலாம் சரிங்களா. வெயிட் லிஃப்டிங் மட்டும் தான் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மற்றபடி எல்லாம் நார்மலாக சாப்பிடலாம். சாப்பாட்டில் பத்தியும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே இது பண்ணலாம். ஹெர்னியா ஆப்ரேஷனில் பண்ணலாம். சரி, அதே மாதிரி இப்போ அடுத்து நீங்கள் மெயினாக கேட்டால் கர்ப்பப்பைக்கான பிரச்சனை. இப்போ கர்ப்பப்பை பிரச்சனை நிறைய லேடிஸ்க்கு வந்து வருது. ஸோ கர்ப்பப்பை அகற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷனும் ரோபோட்டிக் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கட் பண்ண தேவையில்லை. ஸோ சிறுதுளை ஆப்ரேஷன் மூலமாக பண்ணுறதுனால, ரொம்ப நுண்ணியமாக பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே லேடிஸ் வந்து இப்போ நம்ம ஜென்ஸாவது வந்து சில பேர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. லேடிஸ் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, அவங்க ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு டவுட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் லேடிஸ் வீட்டில் இருந்தாலும் அவங்க வீட்டு வேலையை அவங்க தான் பார்க்குறாங்க சரிங்களா. அன்னாட வீட்டில் சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் பசங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ அவங்க ஆக்டிவாக இருக்கணும். அவங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சிருச்சு, வீட்டில் 10 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக பயன்பாடாது. ஸோ அதனால இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக பண்ணுறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம் லேடிஸ்க்கு அப்படின்னா அவங்க ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ 48 மணி நேரம் அவங்க நார்மலாக எல்லா வேலையும் பண்ண முடியுது, திரும்பி பழையபடி எல்லாமே பண்ணுறாங்க அவங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அதனால அவங்க ரெக்கவரி பெஸ்ட்டாக இருக்குது. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன்சர், புற்றுநோய்னு சொல்கிறோம். வயிறில் உள்ள குடலில் உள்ள புற்றுநோய். ஸோ யூஸ்வலாக மலைக்குடல் புற்றுநோயெல்லாம் இருக்குது. ஸோ மலைக்குடல் புற்றுநோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா பெருசாக ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து அதை ரெக்கவரியே அவங்க வந்து 2 வாரம் ஆகும். பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் 2 வாரம் இருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சார். கேன்சருடைய சர்ஜரியில் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. பொதுவாகவே கேன்சர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஒரு சர்ஜரி பண்ணி அந்த கேன்சர் கட்டியை வெளியே எடுத்தால் கூட அதுக்கு கூடிய ஏதாவது ஒரு சில செல்கள் மிஸ் ஆனால் கூட அது திரும்பியும் செகண்ட் டிசீஸ்னு சொல்கிறாங்க, திரும்பியும் வந்துடுதுல சார். ஆமாம், அந்த குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இதில் இருக்குதா? அதான் சொல்ல இப்போ நான் சொன்ன ரோபோட்டிக் அப்படிங்கும்போது இது வந்து மிகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்.
இப்போ நம்ம நார்மலா கண்ணால பாக்குறதுக்கும் ஒரு போன்ல ஒரு போட்டோ வந்து ஜூம் பண்ணி பாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த ரோபோட்டிக் கருவியில இருக்கும். ஓகே. ஸோ இதனால என்ன ஆகும்னா நம்ம ஆபரேஷன் பண்ணும்போது என்ன சிறு துளையில போட்டாலும் ஃபுல்லாவே தெரியும். அது சரி, உங்களுக்கு பெனாமிக் வியூன்னு சொல்லிக்கிற மாதிரி ஃபுல்லாவே தெரியும், வயிறு ஃபுல்லா இருக்கு எல்லாமே. ஓகே. ஆனா ஸ்கேன்ஸ்லயே அதை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸ்கேன்லயே நமக்கு நிறைய தெரிஞ்சிருங்க. ஸ்கேன்லாம் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம பண்ணுவோம். இருந்தாலும் இந்த சிறுதுளை மூலமா ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு பிளட் லாஸ் மெயினா கம்மியா இருக்கும். ஏன்னா கேன்சர் மாதிரி ஆபரேஷன் பெரிய ஆபரேஷன், 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ற ஆபரேஷன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ற ஆபரேஷன்ல வந்துட்டு நம்ம சிறுதுளை மூலமா பண்ணும்போது பிளட் லாஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். எது சார் பிளட் லாஸ் என்ன பெரிய விஷயம்? அதான் பிளட் போனா திருப்பி கொடுத்துட போறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த பிளட் லாஸ் எவ்வளோக்குள்ள கம்மியாக ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பேஷண்டோட ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆப்ரேஷன் மயக்கம் தெளியறது, அதுக்கப்புறம் நார்மலாக அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே இந்த சிறுதுளை மூலமாக பண்ணும்போது ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நிறைய டீட்டெயிலாக பேசிட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னுடைய கேள்வி வந்து ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ சர்ஜன், உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக சர்ஜரி பண்ணிட்டு இருந்திருக்கும், லேப்ரோஸ்கோபிக் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா? உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட் இருக்குது சார்? கண்டிப்பா. ஸோ ரோபோட்டிக் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கோம். இதில் நிறைய மேனுவல் எஃபர்ட் நிறையா இருக்கும். அதாவது நம்ம வந்து போய் ஒரு ஆப்ரேஷன் வேலையை பண்ணுறதுக்கும் நம்ம இன்னொருத்தர் மூலமா அதை வேலையை பண்ற சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான் அது. இப்போ ரோபோ, இப்போ நம்ம வந்து காலையிலேருந்து வேலை பார்க்குறோம் சரிங்களா, சாயந்தரம் ஆனால் டயர்ட் ஆகும். கரெக்டா? ரோபோ அப்படி ஆகாது. ரோபோ வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கான இது நம்ம கரெக்டாக தொடச்சி வச்சு கரெக்டாக கிளியராக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தோம்னா ரோபோ கருவி வந்து அது டயர்டே ஆகாமல் வேலை செய்யும். ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த அறுவை சிகிச்சை வந்து எப்படி டாக்டருக்கு பயன்படுது ரோபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ டயர்ட் ஆகாது, டாக்டர் டயர்ட் ஆகலாம், ரோபோ டயர்ட் ஆகாது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நுண்ணியமா ஒரு சின்ன விஷயம் பண்றதுனால எங்களுக்கு என்ன பெட்டர் அப்படின்னா, எங்களுக்கு மேக்னிஃபைட் வியூ தெரியுது. நாங்க ரொம்ப எங்க உடம்ப வருத்திக்கிட்டு பண்ண வேண்டிய கிடையாது. சரிங்களா? நார்மலா ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி உட்காந்து இந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் நைட் வரைக்கும் விளையாடுவாங்க வீடியோ கேம்ஸ். ஓடி போய் விளையாடுறா விளையாட மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரோபோ வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே அந்த கருவியை இயக்கலாம். ரொம்ப நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்றுட்டு பண்ண வேண்டியது இல்லை. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, அந்த மேக்னிஃபைட் வியூனால நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். இப்ப எந்த அளவுக்கு ரோபோ வருது அப்படின்னா, அடுத்தது ரோபோவே நமக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம ஏதாவது ஒரு தவறுதலான ஒரு ஸ்டெப்பு, இப்ப கூகுள் மேப் வந்துருச்சு, ஒரு ரைட்ல போடுவோம் லெஃப்ட்ல போடுவான்னு தெரியலன்னா மேப் பார்த்தோம்னா அது காட்டுது இல்லையா? அந்த மாதிரி கைடன்ஸ் பண்றதுலாம் இப்போ ரோபோ இருக்குது. ஸோ ரோபோவே கைட் பண்ணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ரோபோவில் வந்து நிறைய அட்வான்டேஜ் வந்து இதுதான் அட்வான்டேஜ். ஸோ சார், நீங்கள் வந்து நேரடியாக சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுல இந்த ரோபோ வந்த பிறகு ஏதாவது பாதிப்புகள்லாம் ஏற்படுமா? அப்படி எதுவும் கிடையாதுங்க. சரி, அறுவை சிகிச்சை இப்போ ரோபோ வந்து டாக்டர் என்றைக்குமே ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகே. ரோபோ என்னைக்குமே டாக்டர் ரீப்ளேஸ் பண்ணாது. ரோபோவோ அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி நடந்த விஷயத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லுது. புரியுதுங்களா? ஊர் பக்கம் போனீங்கன்னா வானத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க டைம் என்ன அப்படின்னு. அது எப்படி சொல்கிறாங்கங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறது கஷ்டம். அந்த ஜென்ரேஷனில் தான் வருவது. ஸோ அந்த மாதிரி வந்து ரோபோட்டிக் கருவி என்ன பண்ணுன்னா, பழைய ஃபீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் சொல்லுது. வந்துட்டு அதுக்காக தன்னிச்சையாக ஒரு இது கிடையாது. இப்போ டாக்டருக்கும் வந்துட்டு இதனால வந்து டாக்டர் கற்றுக்கிற விதம் கம்மியாயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணால் பயன்படுத்துகிறோம், அது அவ்வளோதான். முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணோம்னா ஒரு மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போ டிராவல் பண்ற விதம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். டெஸ்டினேஷன் அதே தான், டெஸ்டினேஷன் கோல் அதே தான், டெஸ்டினேஷன் கோல் அதே தான். பேஷண்ட் சேஃப்டி இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பேஷண்ட் சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நிறையா ட்ரையல் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையே வந்துருக்குது. ஸோ அதனால் ரோபோட்டிக்கை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. அது எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னு தான் பார்க்கணும். ஸோ அல்டிமேட்லி இந்த ரோபோட்டிக் சர்ஜரியோ இல்லை ஏஐயோ மெடிசனில் வருது அப்படிங்கிறதோட மெயின் தாக்கம் என்னென்னா, எப்படி பேஷண்டோட சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம், புரியுதுங்களா? அதுக்கான இதுதான் நமக்கு வந்து பார்க்கணும். ஸோ அது வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் பண்ணுறதுனால ரோபோக்கா பயப்பட தேவை கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரோபோட்டிக் சர்ஜரி சம்மந்தமாக எனக்கு பர்சனலாக இருந்த டவுட்ஸு, மக்களுக்கு என்னென்ன புரியணும்னு நினைக்கிறோமோ மக்கள் சைடில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கலந்தவங்ககிட்ட கேட்டேன். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் அழகாக புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி. நம்ம சேனலில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. நம்ம வந்து சர்ஜரி பண்ணிக்கிறோமோ இல்லையோ, நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும். நமக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை ரோபோட்டிக் சர்ஜரி ஒருவேளை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் கூட எங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ மற்ற மக்களுக்கெல்லாம் போய் சேர்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல தகவலோட திரும்ப உங்ககிட்ட வர்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.